வணக்கம். இன்றைக்கி நம்ம டேப் செட்டிங்கில் இருக்கக்கூடிய டெசிமல் டேப் அண்ட் லீடர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் கிளாஸுடைய கண்டினியூவேஷன் தான். டேப் செட்டிங் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த பேஜ் ஸ்லிப்பில் இந்த கோலன் இந்த நம்பர்ஸ்லாம் பாருங்கள் ஒரே அலைன்மெண்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் அலைன் பண்ணுறதுக்கு தான் டேப் செட்டிங் பயன்படுத்துகிறோம். இப்போ இது எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன், A4 சைஸ். இப்போ ரெக்டாங்கிள் டூலில் டபுள் கிளிக் பண்ணும்போது நம்ம என்ன பேப்பர் இன்சர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த சைஸ்க்கு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். இப்போ டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ A4 சைஸ்க்கு நமக்கு ஒரு பாக்ஸ் கிடச்சிருக்கு. எப்போவும் டிசைன் பண்ணும்போது பேப்பருடைய எட்ஜ் வரைக்கும் நம்ம டிசைன் பண்ணக்கூடாது. இப்போ இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதனுடைய வித்தை வந்து -20 கொடுக்குறேன், ஹைட்டையும் -20 கொடுக்குறேன். நமக்கு இப்போ 4 பக்கமும் 10 mm வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த டேப் பார்த்திங்கன்னா நார்மலாக டெக்ஸ்ட் டூல் எடுத்து நம்ம டைப் பண்ணும்போது அந்த டேப் ஆக்டிவ் ஆகாது. பேராகிராஃப் மோடில் டைப் பண்ணும்போது தான் அந்த டேப் வந்து ஆக்டிவ் ஆகும். இப்போ டெக்ஸ்ட் டூல் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன், பிக் டூல் நமக்கு ஆக்டிவ் ஆகும். இப்போ நம்மளுடைய பேராகிராஃப் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா பேப்பருக்கு கரெக்டான சென்டரில் இல்லை. கீபோர்டில் P ப்ரெஸ் பண்ணுறேன், கரெக்டான சென்டருக்கு வந்துடும். டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 4 லைன்ஸ் டைப் பண்ணிக்கிறேன். F2 யூஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஐடி கிட்ட கிளிக் பண்ணுறேன். இப்போ ரூலரில் பாருங்கள் LLன்னு ஆக்டிவாக இருக்குது. இந்த L அப்படிங்கிறது லெஃப்ட் டேப். பேராகிராஃப் மோடில் மட்டும்தான் நமக்கு டேப் வந்து ஆக்டிவில் இருக்கும். இப்போ கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் வந்து அந்த எல் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். நான் டேப்பை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், கர்சர் பாருங்கள் அந்த எல் கிட்ட மட்டும் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போது நமக்கு ஐடிக்கு அடுத்து கோலன் வரணும். அந்த கோலன் வந்து ஃபஸ்ட்டு இந்த டேப் கிட்ட தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும். எந்த இடத்துல நமக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் டேப் இருக்கணும். அந்த இடம் இல்லாமல் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய டேப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இப்போ இந்த டேப் தேவையில்லை. இப்போ கர்சர் பாருங்கள், ஐடியிலேருந்து ஒரே ஒரு டேப் தான் கொடுத்துருக்கேன். மீதி இருந்த அந்த டேப் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கர்சர் கரெக்டாக நல்லா தள்ளி தான் நமக்கு ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல கோலன் டைப் பண்ணிக்கிறேன். எகெயின் கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன், ஒரு நம்பர் டைப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்த டேப் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த எல்க்கு நேராக தான் நிற்கும். நமக்கு இந்த டேபும் தேவையில்லை. இப்போ இந்த பிளேஸில் நேம் டைப் பண்ணுறேன், கீபோர்டு டேப் கொடுக்குறேன், கோலன். இப்போது அடுத்த டேப் நான் கொடுக்கணும், அதாவது நேம் நம்ம டைப் பண்ணணும். நேம் டைட்டில் தான் டைப் பண்ணியிருக்கேன், நேம் நம்ம டைப் பண்ணணும். இப்போ ரூலரில் எல் ஆக்டிவில் இல்லை, இது வரைக்கும் தான் அந்த எல் இருக்குது. இப்போ அடுத்த எல் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் அங்கே மூவ் ஆகும். இன்கேஸ் அந்த அந்த டேப் அங்கே இல்லை, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கோலன் டைப் பண்ணியிருக்கேன், கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரூலரில் எல் நமக்கு அங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ கர்சர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருக்கும், ஆனால் ஒரு டேப் வந்து மூவ் ஆகி இருக்கும். ஸ்க்ரீனில் அந்த மூமெண்ட்ஸ் தெரியாது, பட் அந்த ஆக்ஷன் வந்து அங்கே நடந்திருக்கும். நாம் ரூலரில் போயிட்டு கிளிக் பண்ணும்போது அந்த கர்சர் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இப்போ இந்த இடத்துல A டைப் பண்ணிடுறேன், நெக்ஸ்ட்டு கீழே என்ட்ரு கொடுக்குறேன். இன்னும் கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். டெக்ஸ்ட்டில் டேப்பில் போயிட்டு அந்த டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நமக்கு ரூலரில் டேபே கிடையாது, இப்போ கர்சர் இருக்கக்கூடிய லைனில். இப்போ நான் இங்கே நேம் டைப் பண்ணுறேன். கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது கர்சர் மூவ் ஆகாது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு அந்த எல் வந்து ஆக்டிவில் இல்லை, ஏதோ ஒரு அலைன்மெண்ட் அங்கே ஆக்டிவில் இருக்கணும். அதாவது டேப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இருக்குது, ரைட்டு, டெசிமல், சென்டர். இந்த அலைன்மெண்ட்டில் ஏதாவது ஒரு டேப் அலைன்மெண்ட் வந்து அங்கே ஆக்டிவில் இருக்கும்போது தான் நம்ம கீபோர்டில் டேப் யூஸ் பண்ணும்போது கர்சர் நகரும், அதர்வைஸ் கர்சர் நகராது. அதனால் நீங்கள் எப்போவும் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி டேப் செட் பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த இடத்துல டேப் வரணும் அப்படிங்கிறத நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கணும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஐடிக்கும் இந்த கோலனுக்கு இடையில் ஒரு டேப் நமக்கு தேவை. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் டேப்பிங்கை செட் பண்ணிக்கணும். இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ டெலீட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இருக்கக்கூடிய இந்த 4 லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரே டேப் செட்டிங் தான்.
நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கதை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லாஸ்ட் லைனில் வச்சு 2 டைம் என்டர் கீ யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல கீபோர்டில் டேப் ப்ரெஸ் பண்ணுறேன். கர்சர் கோலனுக்கு நேராக இருக்குது. அமௌண்ட் டைப் பண்ணுறேன். இப்போ அடுத்து டேப் கொடுக்குறேன். நேமுக்கு நேராக அலைன் ஆகுது. அடுத்த டேப் கொடுக்குறேன். அமௌண்ட்டு. இப்போ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேப் இருக்குது. இந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வரக்கூடிய லைன்ஸ் எல்லாமே இதே டேப் செட்டிங் தான். ஆல்ரெடி நான் இதை டைப் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே கொண்டு வந்துடுறேன். இப்போது நமக்கு இந்த அமௌண்ட் இந்த ரைட் சைடு வரணும். இந்த ஏர்னிங்கில் இருந்து நெட் பே வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேப் செட்டிங் சேஞ்ச் ஆகுது. இப்போ இந்த டேப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெசிமலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ரைட் சைடு மூவ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த டேபும் ரைட் கிளிக் பண்ணி டெசிமலாக சேஞ்ச் பண்ணிடுறேன். அதை ரைட் சைடு மூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அமௌண்ட் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது டெசிமல் டேப். அந்த டெசிமல் டேப் உடைய ஆக்சுவல் ஃபங்க்ஷன் வந்து புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை மட்டும்தான் அது கரெக்டாக கன்சிடர் பண்ணும். இது நம்ம அமௌண்ட் டெக்ஸ்ட் வந்து நார்மல் டெக்ஸ்ட்டு தான். ஸோ அதனால் அது உள்பக்கமாக இருக்குது. இப்போ அந்த இடத்த மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ அமௌண்ட்டுக்கிட்ட கர்சர் இருக்குது. அந்த டேப்பை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த அமௌண்ட்டுக்கிட்ட வச்சு இந்த டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸை மட்டும் போல்டு பண்ணிட்டேன். அடுத்து நெட் பே பார்த்தீங்கன்னா டோட்டல் டிடக்ஷனுக்கு கீழே வரணும். இப்போ இந்த நெட் பேக்கு முன்னாடி வச்சு டேப் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த நெட் பே பாருங்கள் அமௌண்ட்டுடைய டேபுக்கு அலைன் ஆகிருக்கு. இப்போ இந்த டேப் நமக்கு தேவையில்லை. அந்த டேப்பை ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டோட்டல் டிடக்ஷனுக்கு நேராக நெட் பே மூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த லைனை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி சிக்னேச்சர் நெட் பே லைனில் நமக்கு அலைன் ஆகணும். இப்போ இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். கீபோர்டில் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபுல் ஸ்க்ரீன் நமக்கு தெரியும். இப்போ எம்ப்ளாயி ஐடியிலேருந்து இந்த ஓவர் டைம் வரைக்கும் ஒரே டேப் செட்டிங்கில் இருக்குது. அதற்கடுத்து ஏர்னிங்ஸ்லேருந்து நெட் பே வரைக்கும் ஒரு டேப் செட்டிங். இந்த கடைசி லைன் பார்த்திங்கன்னா தனியாக டேப் செட்டிங்கில் இருக்குது. இப்போ இதுலேயும் இந்த லைனு இந்த டேப்பை ரிமூவ் பண்ணிடுறேன். தேவையில்லாத டேப்பை ரிமூவ் பண்ணிடணும். எந்த இடத்துல நமக்கு டேப் வருதோ அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக அந்த டேப்பை ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது தேவையில்லாமல் டேப் இருந்தது அப்படின்னா டெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துக்கு மூவ் ஆகிடும். அடுத்து இந்த ஏர்னிங்ஸ்க்கு மேலே நமக்கு லைன் வரணும். யூஸ்வலாக நம்ம லைன் ட்ரா பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல் அல்லது 2 பாயிண்ட் லைன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ரீ ஹேண்ட் டூல் எடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இப்போ அதே லைனை கிளிக் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்து டோட்டல் ஏர்னிங்ஸ் மேலே ஒரு லைன், நெட் பேக்கு மேலே ஒரு லைன், ரிப்பீட் கொடுத்துட்டேன். நெட் பேக்கு கீழே ஒரு லைன் கிடச்சிச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில கேப் இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வைங்க. இப்போ நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் கேப் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ லைன் ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ டெக்ஸ்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டேன். இப்போ லைன் ஆப்ஜெக்ட் பாருங்கள் மூவ் ஆகலை. இந்த லைன் ஆப்ஜெக்டை நம்ம தனித்தனியாக தான் மூவ் பண்ணி வைக்கணும். ஸோ எவ்ரி டைம் நம்ம டெக்ஸ்ட்டில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஒவ்வொரு டைம் அந்த லைன் ஆப்ஜெக்டை நம்ம தனியாக தான் மூவ் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி இல்லாமல் டேப் செட்டிங்லேயே நம்ம லைன் வர வைக்க முடியும். அந்த மாதிரி வர வைக்கும்போது டெக்ஸ்ட்டில் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அந்த லைன் அதுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகி வந்துடும். இந்த லைனெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பேராகிராஃபுடைய வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ஈவனாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எட்ஜு டு எட்ஜ், அதாவது பாக்ஸுடைய எட்ஜுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் இந்த டேப்பை அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டெக்ஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸோட ஒட்டுனாப்பில் இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் சைடு மட்டும் மூவ் பண்ணிக்கலாம். எம்ப்ளாயி ஐடியிலேருந்து இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ரூலரில் இந்த பட்டன் பாருங்கள், இதை வந்து இண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு இருக்க மேலே இருக்க பட்டனை தனியாக மூவ் பண்ணலாம், கீழே இருக்கிறத தனியாக மூவ் பண்ணலாம். இப்போ மேலே உள்ளதை மட்டும் கிளிக் பண்ணி நான் மூவ் பண்ணுறேன். இந்த இண்டென்ட்டை பற்றி ப்ரீஃபாக நம்ம சாப்டர் 10 பார்க்கலாம்.
இப்போ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக அது மூவ் ஆகும். இப்போ கொஞ்சம் உள்ளே மூவ் பண்ணிட்டேன். அடுத்து F2 கொடுத்து இந்த ஏர்னிங்ஸ் மட்டும் ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து டெக்ஸ்ட்டோட அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ கர்சர் வந்து அந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டுருக்கு. டெக்ஸ்ட்டில் டேப்ஸ். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டேப் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ இருக்கிற இந்த அத்தனை டேபையும் ரிமூவ் பண்ணிடுறேன். நியூவாக ஒரு டேப் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டேபை லீடர் ஆப்ஷனில் ஆஃப் இருக்குது, அதை ஆனாக மாற்றிடலாம். இப்போ இதுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் தான் இந்த லீடருங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் வருது. இதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அல்ஃபபெட்ஸ் இருக்கும், கேபிட்டல் லெட்டரும் இருக்கும், ஸ்மால் லெட்டரும் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும். இப்போ அந்த இடத்துல இதில் ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு அந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லைன் தேவை. லைன் அப்படிங்கும்போது ஹைஃபன் யூஸ் பண்ணலாம். ஹைஃபன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் வர மாதிரி இருக்கும். அந்த ஹைஃபனுக்கு பதிலாக கீபோர்டில் அந்த ஹைஃபன் கீழேயே பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கும், அது அண்டர்ஸ்கோர். அந்த அண்டர்ஸ்கோர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணும்போது கிடைக்கும். அந்த இசட்க்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த அண்டர்ஸ்கோர். இப்போ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து இருக்குது ஸ்பேஸிங். இப்போ கீழே ப்ரிவ்யூ தெரியுது பாருங்கள். அந்த ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கேப் தான் இந்த ஸ்பேஸிங். இப்போ வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது கேப் இன்க்ரீஸ் ஆகும், வேல்யூ டிக்ரீஸ் பண்ணும்போது கேப் டிக்ரீஸ் ஆகும். நான் 0 செட் பண்ணிக்கிறேன். இப்போ கண்டினியூ நமக்கு லைன் கிடைக்கும். ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துலையும் ஓகே கொடுத்துட்றேன். இப்போ ஏர்னிங்ஸ் மேலே கீபோர்டில் டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ரூலரில் ஒரே ஒரு எல் ஆக்டிவில் இருக்குது. இப்போ F4 கொடுக்குறேன். ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியும். டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு இப்போ அந்த எல் பாருங்கள் நமக்கு பிகினிங்கில் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக டேப் செட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த எல்லை கிளிக் பண்ணி பாக்ஸோட எட்ஜ் வரைக்கும் மூவ் பண்ணுறேன். நமக்கு இந்த லைன் ஆக்டிவ் ஆகுது பாருங்கள். எவ்வளோ தூரம் தேவையோ அதை கரெக்டாக மூவ் பண்ணணும். இப்போ இந்த இடத்த மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் லைன் கேப் இருக்கிற மாதிரி, அதாவது பாக்ஸோட டச் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணுங்கள், ஈஸியாக மூவ் ஆகும். இப்போ நமக்கு ஏர்னிங்ஸ்க்கு மேலே லைன் கிடச்சிருச்சு. இப்போ அதே லைன் கீழே வரணும். திரும்ப நம்ம டேப் செட் பண்ண தேவையில்லை, அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை காப்பி பண்ணுறதுல எப்படி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எக்ஸாக்டாக இந்த லைனை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பேஸ்ட் ஆகாது. இப்போ கர்சர் பார்த்திங்கன்னா அந்த லைனுடைய எண்டில் இருக்குது. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கீபோர்டில் ஹோம் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அந்த லைன் செலக்ட் ஆகிடுச்சு. எடிட்டில் காப்பி, அடுத்த அமௌண்ட்டு கீழே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இப்போ நமக்கு அந்த லைன் ஆக்டிவ் ஆகலை பாருங்கள். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து அண்டு கொடுத்துட்டேன். இது எப்படி செலக்ட் பண்ணி காப்பி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் லைனுடைய லாஸ்ட்டில் கர்சரை வச்சிடணும். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கீபோர்டில் டவுன் ஆரோ யூஸ் பண்ணணும். இப்போ இந்த லைன் செலக்ட் ஆகிருக்கும், அதாவது ப்ரீவியஸ் லைனோட சேர்ந்து தான் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. இப்போ அமௌண்ட்டுக்கிட்ட லாஸ்ட்டாக கர்சரை வச்சுட்டு பேஸ்ட். இப்போ லைன் பாருங்கள் கரெக்டாக ஆக்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப் வந்து அந்த இடத்துல இருக்கும், அதாவது ப்ரீவியஸ் செட்டிங்கோட டேப் தான் அங்கே இருக்கும். அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். இந்த ட்ரிக்கை மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இது ப்ளேஸ் ஆகும். அடுத்து டோட்டலுக்கு மேலே நமக்கு தேவை. இப்போ இங்கே கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இப்போ டோட்டலுக்கு மேலே வச்சு நான் கண்ட்ரோல் V கொடுத்துட்டேன். இப்போ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த லைனுக்கு மேலே ஒரு கேப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு இந்த ஓவர் டைமுடைய அந்த லாஸ்ட் 0 கிட்ட வச்சுட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இப்போ கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த 675ல் லாஸ்ட்டாக அந்த 0 கிட்ட வச்சு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். அடுத்து நெட்பேயோடைய லாஸ்ட் வேல்யூவில் வச்சுட்டு கண்ட்ரோல் V கொடுக்குறேன். இப்போ ஈவனாக நமக்கு அந்த லைன் கிடச்சிரும். இப்போ F4 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எம்ப்ளாயி சிக்னேச்சர் நமக்கு தெரியலை, இன்பிட்வீன் கேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேராகிராஃப் கண்டெய்னர் செலக்ட் பண்ணிவிட்டு ஷேப் டூல் எடுத்துக்கிறேன்.
இப்போ லைன் ஸ்பேஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பிக் டூல் எடுத்துகிட்டு இந்த கீழே கொஞ்சம் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கீழே இழுத்து விடும்போது இந்த டெக்ஸ்ட் நமக்கு வந்துடும். இப்போ இந்த டைம் பாருங்கள், நமக்கு லைன் எல்லாம் அந்த லைன் ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது டேப் செட்டிங்கில் நம்ம லைன் வைக்கும்போது. அப்படி இல்லாமல் நம்ம இதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஹேண்ட் டூல் யூஸ் பண்ணி லைன் ட்ரா பண்ணும்போது அது ஒரு தனி ஆப்ஜெக்ட், அது மூவ் ஆகாது. இந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் செட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணும்போது அதில் யூஸ் பண்ணுற லைன்ஸ்க்கு லீடர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். நம்ம லைன் ஸ்பேஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ஒரு லைன் நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படிங்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் என்ன ஆகுனாக்கா அட்ஜஸ்ட் ஆகிடும். இது லைன் தனி ஆப்ஜெக்டாக இருக்கும்போது அது தனியாக இருக்கும், நம்ம ஒவ்வொரு டைம் லைனை தனியாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கண்ட்ரோல் Z கொடுத்து அண்டு கொடுத்துட்றேன். இப்போ எம்ப்ளாயர் சிக்னேச்சருக்கு மேலே நமக்கு லைன் வரணும். இப்போ இந்த இடம் மட்டும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ எம்ப்ளாயர் சிக்னேச்சருக்கு மேலே டெக்ஸ்டோட கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 3 டேப்ஸ் ஆக்டிவில் இருக்குது. இப்போ டெக்ஸ்ட் மெனுவில் டேப்ஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு டேபுடைய லீடர் வந்து நமக்கு ஆன் ஆகணும். இப்போ ஆன் பண்ண உடனே டிஃபால்ட்டாக டாட் ஆக்டிவ் ஆகுது. இப்போ லீடர் ஆப்ஷனில் நம்ம அண்டர்ஸ்கோர் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து இந்த ஸ்பேஸிங் வந்து 0 மாற்றிடுறேன். ஓகே கொடுக்குறேன். அடுத்து தேர்ட் டேப்பில் லீடர் நம்ம ஆன் பண்ணணும். இப்போ இதே சேம் லைனில் நம்ம ஆல்ரெடி ஆப்ஷன் சூஸ் பண்ணனால அதே லைன் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த எல்லை நம்ம மூவ் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு மூவ் பண்ணிட்டோம். அடுத்து அந்த லைன் எங்கே முடியணும் அப்படிங்கிறத அந்த அடுத்த டேபை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த லைன் எக்ஸ்டர்ன் ஆகும். அந்த டேபை கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது லைன் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகும். ஸ்டார்டிங்லேயும் கரெக்டாக செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, எண்டுலேயும் கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். இந்த டேப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனைத்து டிசைனிங் சாஃப்ட்வேர்லையும் டேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு காமனான ஒரு விஷயம்தான். இதை பிகினர்ஸ் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த லீடர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். வெர்டிக்கலாக இருக்கக்கூடிய லைனுக்கு வந்து நம்ம ஃப்ரீ ஹேண்ட் டூல் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ இந்த ஏர்னிங்ஸ்க்கு மேலே பாருங்கள் கேப் இல்லை, டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு ஏர்னிங்ஸ்க்கு முன்னாடி கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு என்டர் கொடுக்குறேன். இப்போ இந்த இடம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது வெர்டிக்கல் லைன் பாருங்கள் ஹைட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி தனி ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து டோட்டலாக இதனுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பேராகிராஃபுடைய வித்தை எதற்காக இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேராகிராஃபுடைய எட்ஜு வந்து பாக்ஸோட ஒன்றா இருக்கும்போது தான் இந்த லைன் பார்த்திங்கன்னா பாக்ஸ் கிட்ட ஸ்டார்ட் ஆகும். நம்ம கொஞ்சம் பேராகிராஃபுடைய வித்தை கம்மி பண்ணி உள்ளே வைக்கும்போது அந்த பேராகிராஃப் எங்கே ஆரம்பிக்குதோ அதுலேருந்து அந்த லைன் நமக்கு கிடைக்கும். அதற்காக தான் எட்ஜ் வரைக்கும் நான் அதை இன்க்ரீஸ் பண்ணேன். டெக்ஸ்ட் நமக்கு எட்ஜில் வரக்கூடாது, அதுக்காக டெக்ஸ்ட்டை மட்டும் இன்டென்ட்டை யூஸ் பண்ணி உள்ளே மூவ் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டேப் செட்டிங்கை எளிமையாக செய்ய முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.